குடிச்சிட்டோம்பா. என்னம்மா பையனுக்கு இருமலா? வழக்கு வச்சு இந்த பூச்சி மருந்து குடிச்சிட்டாயா. சரி விடு, வேற மருந்து வாங்கிக்கலாம். ஐயோ ராசா, உன்னை தோல் மேலையும் மார் மேலையும் போட்டு வளர்த்தனே. ஏமா மற்றவங்கள என்ன பேங்க்ல போட்டு வளர்க்குறாங்க? வணக்கமுங்க. வணக்கம் முன்னுங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் எங்க இருக்குங்க? மலர்ந்த முட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட்டும் இருக்குங்க. மலர்ந்து மலராம பாதி மட்டும் இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, அடுத்த வாரம் ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன். இப்போ இருக்கிற எதனா உனக்கு கேசட் எடுத்துட்டு போங்க. சரி, மலர்ந்து மொட்டு கேசட் 3 காப்பி தாங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா வாடகை. 3 கேசட்னா 30 ரூபா தாங்க. கேசட்டு கொடுங்க, பில்ல போடுங்க. ஐயோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும். சொல்ல மறந்துட்டேன், சாரி. அவ்வளோ பணம் இப்போ என் கையில் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், நானே வந்து நேரில் வந்து வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்போனா 2 நாள் லீவ் போட்டு வாங்க. பரவாயில்லைங்க, நான் 3 நாள் கூட லீவ் போட்டு வரேன். முதல்ல அட்ரஸ் சொல்லுங்கள். ஜெகன்மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10, விட்டலாய்ச்சாராய் ரோடு, 2வது குறுக்கு தெரு, சென்னை 1ஆ 2ஆ? சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. சரி வரட்டா, பாய். ஹைதராபாத்தா? புது கேசட்டு ஓசியில் போனி பண்ணிட்டு போயிட்டாலே குறுக்கு தெரு மோகினி. டே இங்கே வாடா. என்னென்ன எப்பட்றா மாமியார் வீட்டு வசதி? ஏன்னா கேட்குறீங்க, நீங்கள் பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சிங்க, தினம் விருந்து தான். அப்படியா? ரொம்ப நல்ல குடும்பங்க. பொண்ணுக்கு தங்கமான மனசு. அடடடட. சரி, இப்போ படுக்கிறையே, எங்கே படுக்கிற? எங்கள் மாமியார் வீட்டில் தானே படுக்கிற? ஆமாண்ணே. நீ படு, வா, போ, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு கூப்பரப்படுத்துறாத. ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். ஐயோ, தெரியாம உன்னை அடிச்சு பண்ணி நெஞ்சு தின்னுற போறாங்கடா. அதுக்கு தான் சொன்னேன்.